நீங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஏன்னா ஸ்டில் இந்தியாவில் ஒரு டிபேட்டபிளான கான்செப்ட் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லைக் மரண தண்டனை. ஏன்னா கடவுளை தாண்டி வேறு யாருக்கும் வந்து இங்கே ஒரு உயிரை எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை, எடுக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்கே நீதிமன்றமே சொன்ன ஒரு விஷயம், இன்னொன்று அவங்க இப்போ தீர்ப்பை வாசிக்கும் போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அங்கே பேசிகிட்டு இருந்ததாகவும் அங்கே சொல்லப்படுது என்னன்னா, என்ன லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தானே, இதுக்கு என்ன பண்ணுவாங்க, 14 வருஷம் உள்ளே போயிட்டு இருந்துட்டு நம்ம வந்துடலாம். அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க எல்லாருமே அக்யூஸ். ஓகே, இது என்னன்னா முழுக்க முழுக்க இதோட இன்டென்ஷன் என்ன, அபியூஸ் ஆஃப் பவர். இப்போ நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது என்னன்னா, நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், என்ன யார் என்ன பண்ணிடுவா, நான் பண்ணிவிட்டு ஈஸியாக நான் வெளில வந்துடலாம். இல்லை இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த A1 A3 இருக்காங்க இல்லையா, இங்கே முன்னாடியே இங்கே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க மேலே வந்து கேசஸ் இருக்கணும். கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா, எங்கள் மீது வந்து எந்த கேஸுமே கிடையாது, எங்கள் மேலே வந்து எந்த கேஸுமே கிடையாது அப்படின்னு தான் அவங்க இங்கே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே A1 ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, அவர் மீது வந்து ஆல்ரெடி ஒரு 2 கேசஸ் இருக்கிறதா இங்கே வந்து நம்ம லாஸ்ட் டைம் ஒன்று பார்த்துருந்தோம். நீதிமன்றம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயும் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அதாவது உச்சபட்ச தண்டனை கொடுக்கலாமான்னு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே சொன்ன ஒரு விஷயம், உச்சபட்ச தண்டனை நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வந்த ரிப்போர்ட்டில் அந்த A1 ஸ்ரீதர் மேலே, தென் A3 மேலே வந்துட்டு A3 மேலே ஒரு கேஸ் பெண்டிங்கும், A1 மேலே ஆல்ரெடி 2 கேசஸ் இருந்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. A3 மேலே 1, A1 மேலே 2. அதில் ஒரு கேஸ் தன்னுடைய மனைவியை அவர் வெட்ட போய் அது வந்து கேஸ் ஆகி அதே நீதிமன்றத்தை சார்ந்த வழக்கறிஞர் வந்து அவருக்காக அப்பியர் ஆகி அதுக்கப்புறம் மனைவியை காம்ப்ரமைஸ் பண்ணி ஹாஸ்டல் ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த கேஸை முடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இது ஒரு புறம். இன்னொன்று என்ன, நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம், திரும்ப அவங்க 2 வாட்டி ரெஜிஸ்டர் பண்ணது வேலையே பயிரமேஞ்ச ஒரு கதையாக இருக்குன்ற பட்சத்தில் நாளைக்கு இந்த கேஸ் இஸ் கோயிங் டு பி த ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா இதில் நீதிமன்றம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கைட்லைன்ஸ் வந்து இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, பச்சன் சிங் விஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஓகே, அது வந்து முதல்ல ஃபாலோ பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்தோ கஸ்டோடியல் டார்ச்சரோ நடக்கிறப்ப உச்சபட்ச தண்டனையாக அவர்களுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ இது ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு கேஸ் ஜட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்குறாங்கன்னா, ஒன்று நம்ம இருக்கக்கூடிய லா ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ், ரெண்டாவது இதே மாதிரியாக முன்னாடி என்ன கேஸில் நடந்திருக்கு, அதாவது பிரசிடென்ட் ரூல் வச்சு கொடுப்பாங்க. ஒன்று பச்சன் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ரெண்டாவது வந்து முகேஷ் விசஸ் NLRT, மூணாவது பிரகாஷ் விசஸ் ராம் பிரசாத். ஓகே, இந்த மாதிரியான கேசஸில் வச்சு தான் இங்கே வந்துட்டு மேற்கோளிட்டு காமிச்சு தான் இங்கே இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.